டியர் பேரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஏன் குழந்தைங்க ஹோம்ஒர்க் செய்ய விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏன் படிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு விஷயம் ஈஸியாக இருந்ததுன்னா அதை நம்ம செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு விளையாடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம், அதுக்கு எந்த ஸ்கில்லும் தேவையில்லை, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அதனால் விளையாடுவாங்க. டிவி பார்க்குறது ஈஸியான விஷயம், ஸோ அவங்க அதில் வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஸ் வருது, அவங்க இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் க்யூரியாசிட்டியை இது பண்ணுறதுனால அதை ஈஸியாக பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இப்போ படிக்கிறதுன்னு வரும்போது இதுக்கு ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஈஸியாகவோ அந்த விஷயம் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, படிக்க மோட்டிவேட் ஆவாங்க. பட் இந்த ஒரு லேக், அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இது விஷயத்தை செய்யறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது தான் அந்த குழந்தைங்க படிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ நம்மளோட டைமில் நம்ம அப்பா அம்மா உட்காந்து படி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னு உட்காந்து படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இங்கே இப்போ கிடையாது. ஸோ அதை செய்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக அந்த குழந்தைங்க அந்த விஷயத்தை செய்கிறதுல கவலைப்படுறதே கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு டாபிக் புரியலையா, இல்லை எது விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸை அனலைஸ் பண்ணணும். எடுத்துலேயே நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ஏன் கிளாஸில் என்ன பண்ணிகிட்டு இருந்த, உங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்த, அதை கவனிக்கலையா, இதை கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்போம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, எனக்கு புரியலை தெரியலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லும்போது, என்ன புரியலை, எதனால் உனக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்பெக்டில் நம்ம யோசிக்கணும். எடுத்தோடனே அவங்கள குறை சொல்கிறதோ இல்லை அவங்கள இது பண்ணிக்கிறதோ கார்னர் பண்ணுறதோ பண்ணாமல் இருந்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே அவர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம்.